வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் தமிழாளும் காணொளியில் அவங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணனுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போனனால நம்மளை தேடி வந்து இதுகள் எடுக்க முடியலை, காணொளி எடுக்க முடியலை. இருந்தாலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை நான் இந்த காணொளி மூலம் சந்திக்கிறேன். இன்னைக்கு நாம பேசுறதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த துப்புனா தொடச்சிக்கிட்டே போற வெக்கங்கட்ட ஒரு ஜென்மம் இருக்கு இல்லையா? யாரு துப்புனாலும் பரவாயில்ல, நான் தொடச்சிக்கிட்டு சர்வசாதாரணமா போயிருவேன் அப்படிங்கிற இந்த நஞ்சில் சம்பத்துங்கிற ஒரு அவன் வேற, அந்த ஆளு வேற எங்க ஊர்ல பிறந்து தொலைச்சிட்டான். அது வேற கடுப்பாகுது. அதாவது நம்ம ஊர்ல இவ்வளவு அயோக்கியர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது நினைக்கும் போது பெருமையை சொல்லிக்க கூட இப்ப வெக்கமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு திமுக பிராந்தி கடை கும்பல் எங்க ஊர்ல கோல வச்சுக்கிட்டு இருக்குது, ஆலயத்தை கூட விடாம. அப்புறம் எங்க அம்மா ஊர்ல பாத்தீங்கன்னாலும் திமுக கும்பல் தான் அடுத்தவனை ஏமாத்தி சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்குது. கிறிஸ்தவங்க வேற இதுல. ஆமா, இப்ப பார்த்தா நஞ்சில் சம்பத்து போனவங்க 7 கட்சி மாறி போய் உட்கார்ந்துக்கிட்டு யாரு துப்புனாலும் நாங்க தொடச்சிக்கிட்டு வெக்கங்கட்டு தெரியும், எங்களுக்கு துடைக்கிறது தான் வேலை, நாங்களே துடைக்கிறதுக்கு எப்பவுமே கையில கர்ச்சிப் இல்லைன்னா அந்த நல்ல மணக்கிற மாதிரி நாப்கின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த என்னது துடைக்கிற ஸ்வைப்பரோட தான் அலைவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுற இந்த நஞ்சில் சம்பத்து வேற வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட பெருமையே இந்த திமுக கட்சிக்காரங்களும் இந்த 7 கட்சி தாவர குரங்கு கூட்டமும் தான் மானத்தை கப்பலை தீட்டு இருக்குது. இது வந்து என்ன சொல்லுதுன்னா, சாட்டை ஏதோ ஒரு காணொளி போட்டுட்டாரு நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவர் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் சீமானவர்களை தரந்தாழ்ந்து பேசியிருக்கு. அண்ணன் சீமானவர்களை அவன் வீட்டுக்குள்ள விடாம பாத்துக்கோ அப்படின்னு. எனக்கு என்னவோ இவர் சொல்றத வச்சு பார்த்தா இந்த 7 கட்சி சம்பத்துக்கு ஏதோ பாதிப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவர் வைகோவை தான் முதல் தலைவராக ஏற்றுக்கொண்டு நடத்தாரு. ஒருவேளை வைகோ இவருக்கு வீட்டுக்குள்ள போய் எப்படி பாதிக்கப்பட்டாரோ தெரியல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திமுகவை புகழ்ந்து பாடிட்டு இருந்தாரு. திமுக கருணாநிதி அவர்கள் காலத்திலேயே அவரை புகழ்ந்து பாடியிருக்காரு. கட்டுமரத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சதுதான், கால் வச்சா விளங்காது, அது அடுத்தவன் மனைவியா இருந்தாலும் ஆட்டையை போட்டுருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ ஒருவேளை அவர் வந்து இவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஏதாவது பாதிப்பை கொடுத்துட்டாரான்னு தெரியல. இப்ப சமீபத்துல வரைக்கும் உதயநிதியை தம்பி காத்தை விட லேசானவர், பறந்து ஆமா காத்தடிச்சா பறக்கிற மாதிரி இருக்காரு இல்லையா, அதனால சொல்லியிருக்கலாம் காத்தை விட லேசானவர், மழையை விட தூய்மையானவர் அப்படின்னு பொய்யா புழுகிட்டு இருந்தாரு. உதயநிதி அவர்கள் எத்தனை தடவை ஒரு வீட்டுக்குள்ள போய் பாதிப்பு கொடுத்தாருன்னு தெரியல. இந்த பாதிப்புகள்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து மனப்பிரம ஆயிடுச்சு. எப்படின்னா, கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருந்தா அவருக்காக அவருடைய ஆதரவாளர்கள் வீட்டுக்கு போய் பாதிப்பை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது அவர் மைண்ட்ல அப்படியே ஸ்டோர் ஆகி அதை டிராமாம்பாங்க. தனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அதோட பின் விளைவுல யாரையுமே நம்பாம பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நோயில அவர் பாதிக்கப்பட்டிருக்கனால அந்த எண்ணத்துல தான் எந்தெந்த தலைவர்களுக்கு பக்கம் எல்லாம் கட்சி மாறி போய் கூசாம பொய்யா புளியிட்டு பொய் புலவரா தெரிஞ்சிட்டு இருந்தாரோ, அதே மாதிரி இந்த கட்சி தலைவரும் அப்படி இருப்பாருன்னு நினைச்சு சொல்லி இருக்காரு. அதனால பாவம் பாதிக்கப்பட்டவர் கொஞ்சம் அப்படிதான் சொல்லுவாருன்னு நம்ம கொஞ்சம் மன்னிச்சுட்டு தான் போக வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு அவர் சொல்லியிருக்காரு, சீமான் வந்து பணத்துக்காக பேசுகிறவர் அப்படின்னு. பணத்துக்காக அவர் யாருக்காக பேசணும்? அவர் என்ன உங்களை மாதிரி 4 கட்சியில பேச்சாளராக இருக்காரு? அவர் ஒரு கட்சியின் தலைவர். அவர் தன்னுடைய இனத்துக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் தான் பேசுறாரே தவிர பணத்துக்காகவும் இனோவாவுக்காகவும் பேசல. இனோவா காருக்காக பேசின நஞ்சில் சம்பத்து வாயை வந்து வாடகை இல்ல குத்தகைக்கே விட்டு இருக்கக்கூடிய வாயை வித்து பழைக்கிற இந்த நஞ்சில் சம்பத்தெல்லாம் வந்து அண்ணன் சீமான் அவர்களை சொல்லக்கூடாது. நஞ்சில் சம்பத்து தான் இனோவா காருக்கு மயங்குற ஆளு. அப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மையார் அவருக்கு பயங்கரமா ஆதரவு அளிச்சுட்டு இருந்தாரு. அந்த டைம்ல அவங்க இறக்குறாங்க. உடனே அவர்கிட்ட பேட்டி கேட்கும்போது சசிகலா அம்மையார் வந்து அடுத்து ஜெயலலிதா அவருடைய இடத்தை நிரப்ப போறாங்களாமே அப்படின்னு கேட்கும்போது, அவங்க பெரிய புனிதவதி வேறையா, இவர் சொல்றாரு, காணமயில் என்னது வான்கோழி காணமயில் ஆக முடியாது, நெற்பதர் நெல்மணி ஆக முடியாது அப்படின்ட்டு புழுகிட்டு தெரிஞ்ச ஆளு. அதுக்கு அடுத்த வாரமே இனோவா கார சாவியை தந்துருங்க, இனோவா காரு எங்க அம்மா கொடுத்த இனோவா காரை தந்துடணும் அப்படின்னு சசிகலா மிரட்டின உடனே எங்க இனோவா காரு போயிருமோ அப்படிங்கிற பயத்துல போய் அதுக்கப்புறம் சசிகலா காலிலேயே மண்டிட்டு கிடந்து சசிகலா அம்மையார புகழ்ந்துகிட்டு இருந்தாரு. புகழ்ந்த பொய் புலவர் தான் இவர். இப்படி இவர் ஒரு இனோவா காருக்காகவும் திமுக சேகர்பாபு கிட்ட 50 லட்சம் கேட்டு கொடுக்கலங்கிற விரக்தியிலையும் இன்னைக்கு ஒரு BMW அந்த கடைசி மாடல் கிடைச்சிராதா, ஆடி காரோட ஃபர்ஸ்ட் லெவல் கார் கிடைச்சிராதா? ஏன்னா இனோவாவே நமக்கு கிடைச்சிருக்கு, நாம பெரிய அவை புலவராச்சே, நமக்கு இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு BMW கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படின்னு இந்த தற்குறி தலைவன்கிட்ட போய் ஐக்கியமாயிருக்காரு. அவருடைய வார்த்தையில என்ன சொல்றாருன்னா, இதே வாய் தான் தற்குறிகளின் தலைவன் விஜய், அவருக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு சொன்னவரு இப்போ வந்து விஜய்க்கு அரசியல் ஆர்வம் இருக்குதான், அந்த மக்கள் நலன் கண்ல தெரிக்குதான், அவர் கண்ல தாமரை
அப்பையும் திராவிடம் தான் தெரிக்குது, வேற எதுவும் தெரிக்கல. தெரிக்குதான். அவருக்கு வந்து சமூக பார்வை வந்து அந்த அளவுக்கு இருக்குதான். அந்த விஜய் கிட்ட போய் எனக்கு தலைவலின்னு சொன்னா கூட அவனுக்கு உணர தெரியாத ஒரு தலைவன் அவருக்கு எப்படி மக்களோட வலி தெரியும்னு எனக்கு புரியல. ஒரு கஷ்டத்தை சொன்னா புரிஞ்சிக்கிற மூல அளவே அவருக்கு கிடையாது. அப்படிப்பட்ட நடிக்க சொல்லுங்க, நீங்க எந்த தூக்கத்துல எழுப்பி நடிக்க சொன்னாலும் நடிக்கும். ஆனா இப்ப அவரு ஸ்கிரிப்ட பார்த்து பார்த்து தப்பு தப்பா வாசிக்கிறத நினைக்கும் போதுதான் தோணுது, டைரக்டர்கள்லாம் எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. இந்த ஆளுக்கு டயலாக் டெலிவரி ஒழுங்கா வர்ற வரைக்கும் எத்தனை டேக் போயிருக்கும், டைரக்டர்லாம் தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்களா கோவத்துல. இவர் பெரிய பீக்ல இருந்தவராச்சேன்னு நேருக்கு நேரு சொல்ல முடியாம குப்புறப்பை படுத்து முணங்குனாங்களா இல்ல சுவர்ல முட்டி இது பண்ணாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு இருக்குது இவரோட டயலாக். பேசுற பஞ்சு டயலாக்கு அவர் ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிற லட்சணம். ஒரு மக்கள் வலிய ஒரு இடத்துக்கு போனா என்ன அரசியல் பிரச்சனை இருக்கு, அதுக்கு நம்ம என்ன பேசணுங்கிறத இங்க உள்வாங்கி இங்க யோசிச்சு யோசிச்சு பேச தெரியாம ஒரு பேப்பர்ல எழுதி படிக்கிற ஒரு தலைவனுக்கு சமூக அக்கறை எப்படி? சமூக அக்கறை இருந்தா இங்க இருந்து அப்படி வரும், பொறுமை தள்ளுங்க. இப்பவும் சொல்றேன், யாராவது போய் எனக்கு கொஞ்சம் அடிபட்டுடுச்சு, விரல் வலிக்குது அப்படின்னு சொன்னா காதலே வாங்குவாரான்னு தெரியாதுங்க. அவருக்கு அடுத்தவங்களோட வலினா என்னன்னே தெரியாது. சில்வர் ஸ்பூன், பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி க்ரோ வித் சில்வர் ஸ்பூன். அதுக்கு அடுத்தவங்க வலியெல்லாம் தெரியாது. பதவி ஆசையிலையும் சினிமா ரசிகரின் வெறித்தனத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு 1ஆம் நம்பர் டூபாக்கூர். அதை போய் இது புகழ்ந்துட்டு இருக்கு. ஆனா அவர் சொன்னதுல ஒன்னே ஒண்ணு உண்மை, இவ்வளவு வெறித்தனமான ரசிகர்கள் எந்த தலைவனுக்கு இருக்கு, இதனால அவர் முதல்வர் ஆயிரலாம் அப்படின்னு சொன்னாரு பாருங்க, அது மட்டும் உண்மை. அதனாலதான் இவர் வந்து இந்த கட்சிக்கு போயிருக்காரு. இந்த வெறித்தனமான ரசிகர்கள், இந்த கூமுட்ட ரசிகர்கள் எப்படியாவது விஜயை முதல்வராக்கி விடுவார்கள். கூட்டம் கூடுறத பார்த்தா இவன் ஜெயிச்சிருவான் போல இருக்கே, அப்போ நமக்கு ஒரு BMW கண்டிப்பா ஷேர் அப்படின்னு சொல்லி அந்த நப்பாசையில ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டியும் இவனுக்காக பேசினா நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற பண பேராசையில போய் இதுதான் 7 கட்சி தாவி 71வது கட்சியா இந்த கட்சியில போய் நிக்கிறதே தவிர அண்ணன் சீமான் அவர்கள் ஒன்ன மாதிரி போய் பேசுற எந்த கட்சிக்குமான அவை புலவர் கிடையாது. மாத்தி மாத்தி இந்த அரசனாண்டா அவன் அரண்மனையில போய் பொய்யா புழுகிட்டு அவன்கிட்ட வந்து பொற்காசுகளை வாங்குறதும், அடுத்து பக்கத்து நாட்டுல போய் அந்த அரசன்ட்ட போய் இவனை புகழ்ந்த மாதிரியே அவனை புகழ்ந்து இவனை கெடுத்து புகழ்ந்துகிட்டு அவனை நல்ல மாதிரி பேசிக்கிட்டு அங்க கொஞ்சம் பொற்காசுகளை வாங்கிக்கிறதுன்னு ஒவ்வொரு அரண்மனையா போய் பொய் கவிதைகள் பாடி பொய் புலவரா வாழ்ந்து பொற்காசுகள்ல மிதக்கிற ஆளுல அண்ணன் சீமான் அவர்கள். அவர் ஒரு கட்சியின் தலைவர், நேர்மையான கட்சியின் தலைவர். மக்கள் அரசியல், மக்கள் வலி வேதனை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக மட்டும் எந்த சமரசமும் கொள்ளாம, ஆரியத்திடமும் மண்டியிடாம, திராவிடத்திடமும் மண்டியிடாம, அந்த ஆரியம் திராவிடம் குகைக்குள்ளே போய் உருமிட்டு வரக்கூடிய தைரியமான ஆண்மகன் தான் அண்ணன் சீமான் அவர்களை தவிர உங்களை மாதிரி பஞ்சம் பொழைக்கிறதுக்காக பல கட்சி மாறக்கூடிய பரதேசி கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு RSS மேடையில பேசிட்டாரு அப்படின்ட்டு பயங்கரமா ஒப்பாரி வச்சிருக்கக்கூடிய சில திமுக தீக அள்ளக்கைகள், அப்புறம் 7 கட்சி மாதிரி தாவி குரங்கு மாதிரியே தாவிட்டு இருக்கக்கூடிய நஞ்சு சம்பத்து. எப்பவுமே அண்ணன் சொல்லுவாங்க, சில்லறைகளோட மோதாதீங்க, நாம வந்து எப்பவுமே பெரிய எதிரிகளோட தான் மோதணும், இந்த அடிப்பொலிகளோட மோதாதீங்கம்பாங்க. இருந்தாலும் சில காட்டமான வார்த்தைகளை விட்டதுக்காக நாம சில கண்டனங்களையும், காட்டமா வார்த்தைகளை விட்டவங்க எவ்வளவு காட்டேரிகள் அப்படின்னு நம்ம காட்ட வேண்டிய ஒரு தருணத்துல இருக்கனால லேசா போற போக்கில் அவங்க தலையிலையும் தட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால பார்த்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் RSS மேடையில் ஏன் பேசினாரு அப்படின்னு பார்த்தா, அண்ணன் பாரதியாரை மிகவும் மதிக்கக்கூடியவர். ஏன்னா அவருக்கு இருக்க அதே எண்ணம் தான் எங்களுக்கும். பாரதியாரை நாங்கள் சின்ன வயசுல அண்ணன் மாதிரி பாரதியாரை பெரிய பெரிய புத்தகங்கள்லையோ தனிப்பட்ட விஷயத்துல பல வரலாறுகள்லையோ பாரதியாரை பத்தி படிச்சு அறிவை நான் சேர்த்துக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாரதியாரை எனக்கு எப்படி தெரியும்னா, என்னுடைய பள்ளி பருவத்துல அவருடைய பாடல்கள் தமிழ் செய்யுள் பகுதியில வரும். அப்போ ஆசிரியர் அவரை பத்தி கூறுற விதம், அவர் இயற்றிய பாடல்களை பற்றி விளக்கிய விதம் இன்னைக்கு வரைக்கும் பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சதுனால. ஏன் நான் என்னுடைய 1 வருடத்துக்கு முந்தைய காணொலியில பாரதியாருக்கு ஒரு பாராட்டு அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பேன். அவர் பெண்களுக்காக பேசிய விஷயங்கள் எப்பவுமே நமக்காக ஒருத்தர் பேசினாங்கன்னா அது நம்முடைய நெஞ்சில வந்து நீங்காத இடம் பெறும் அப்படிங்கிற மாதிரி நமக்காக பேசிய ஒரு மகான். அந்த காலத்துல அந்த காலத்துல நமக்கு தோணுன விஷயம் என்னன்னா, நம்மளையே இவ்வளவு கட்டுப்பட்டித்தனமா வளர்க்குறாங்களே, பாரதியார் காலத்துல பெண்கள் எப்படி அடக்கப்பட்டிருப்பாங்க. அந்த சூழ்நிலையில ஒரு ஆண்மகன் பெண்களுக்காக அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன காலத்துல பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதோன்னு அவரு நீதி செய்யற இடத்துக்கே பெண்ணை கொண்டு வந்துட்டாரு.
அந்த மாதிரி பெண்களை உயரத்துல வச்சு பார்த்தவரு அப்படிங்கறதுனால நமக்கு அவரை பத்தி ஒரு பிரமிப்பு. இதே பிரமிப்பா தான் அண்ணன் வந்து இப்போ ஒவ்வொரு வருடங்களும் அவருடைய பிறந்த நாளின் போதோ இல்ல பேச வேண்டிய தருணங்களின் போதோ அவரை வந்து எங்கெங்க உயர்த்தி பேசணுமோ பேசுறாரு. அண்ணனுடைய பார்வையில பாரதியார் வந்து பிரமிப்பா தோன்றதுக்கு தமிழை அவர் நேசித்த விதம் ஒன்று கூட. அப்ப அவர் அதை சொல்லும் போது நமக்கு கூடவே சேர்ந்து ஆமா இல்ல, பெண்களுக்காக மட்டும் இல்ல, தமிழுக்காக எப்படி பாடியிருக்காரு, தமிழ்நாட்டிற்காக எப்படி பாடியிருக்காரு. அண்ணா அவர்கள் தமிழ்நாடுன்னு பேரு அதாவது அதிகாரப்பூர்வமா வைக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு போயிட்டாரியா இந்த ஆளு அப்படின்னு அண்ணன் சொல்றதை வச்சோம். தமிழுக்காக அவரு என்ன தமிழ் மொழி போல் இனிதான மொழி எங்கேயும் பார்க்கல அப்படின்ட்டு அவரு தமிழ் மொழியை உயர்த்தி பிடித்த விதம். அவர் இன்னொன்னு என்னன்னா பாத்தீங்கன்னா, எனக்குமே இந்த விஷயத்துலதான் இன்னொரு பிரமிப்பு. ஒரு உயர் ஜாதியாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபர் ஜாதிகள் இல்லடி பாப்பாங்கிறாரு. பொதுவா உயர் ஜாதிக்காரர்களுக்குன்னு ஒரு தற்பெருமை இருக்கும், கர்வம் இருக்கும். நாங்க தான் எல்லாம், நாங்க இங்க இருந்து பிறந்தவங்க, அதனால நீங்க எங்களோட காலடியில அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் செயல்பட்டாங்க. அவருடைய சமூகம் சார்ந்தவர்கள் அப்படி செயல்பட்ட காலத்தில் அவர் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு தான் எதை பெருமையா நினைக்கிறாங்களோ அந்த பூநூலே எடுத்து புறக்கணிக்கப்பட்ட மழலை செல்வங்களுக்கும் ஆளுகளுக்கும் போட்டு அழகு பார்த்தவர் அவரு. அது ஒரு பிரமிப்பு. அதுக்கு அடுத்த பிரமிப்பு, அக்ரஹாரத்துல கழுத போகக்கூடாதுன்னு சொல்லும் போது தானே கழுத குட்டியை தூக்கிட்டு போய் பூனைக்குட்டி மாதிரி கொஞ்சம் ஒரு மகான். இப்படி அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஆரியத்தை நாம எதிர்க்கிறோம். இப்பவும் ஆரியத்தையும் திராவிடத்தையும் சம அளவுல வச்சு எதிர்க்கிறோம். ஆனா ஆரியனுக்குரிய எந்த அசிங்கமான குணங்களும் மற்ற ஒரு மகான். அதனாலதான் அவரை தமிழரா ஏற்று நாம போற்றுறோம் அப்படிங்கிற அண்ணனுடைய அந்த எண்ணத்துக்கு நாங்கள் வண்ணம் சேர்க்கும்படியாதான் நாங்களும் அவர் கைகளை வலுவா பிடிச்சி இதுல நாங்க வந்து ஒருங்கிணைந்து இதை ஆமோதிக்கிறோம். அதே நேரத்துல எதிரிகளுக்கு இது வந்து வயிற்றுல புளிய கரைக்குது. ஏன்னா ஒரு ஒழுங்கற்ற வாழ்க்கை வாழ்ந்த வளர்ப்பு மகளையே சொத்தை காப்பாத்துறதுக்காக வயது வித்தியாசம் பார்க்காம திருமணம் பண்ணி சொத்துக்களை காப்பாற்ற நினைத்த தகாத ஒரு உறவு முறையை பின்பற்றிய என்ன சொல்றது, தனக்கு பணிவிடைக்காரியை போல வைத்திருந்த வளர்ப்பு மகளையே தாரமாக்கி கொண்ட, அதே மாதிரி தகாத உறவு பரவாயில்லன்னு சொன்ன, இதே தமிழை பழித்த சனியன்னு சொன்ன, இதே தமிழர்களை காட்டுமிராண்டின்னு சொன்ன பேய், அதாவது எங்கிருந்தோ வந்து பிழைக்க வந்த இந்த பேய் எங்க இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்பான் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நம்ம மொழியை பேசிக்கிட்டு, அது தமிழ் மொழியில தான் பேசுது, தமிழ் மொழியில பேசிதான் பிச்சை வாங்கி அவ்வளவு சொத்து சேர்க்குது. இன்னைக்கு இருக்க பெரியார் பல்கலைக்கழகங்கள்லாம் தமிழை பேசி பிச்சை எடுத்து சேர்த்த சொத்துக்கள் தான். இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு பேசுற நாம காட்டு மிராண்டி, தமிழர்கள் காட்டு மிராண்டினா தமிழ் மொழியை பேசி வாழ்க்கை வாழ்ந்தா அது யாரு? காட்டு மிராண்டிக்கு தந்தையா? அதனால அப்படி வாழ்ந்த பெரியாருக்கு முன்னாடியே பெண்ணியத்தை பேசிட்டாரு, பெண்களை பேசிட்டாரு, தமிழ் மொழியை போற்றுன்னு போற்றிருக்காரு, தமிழ்நாடுன்னு பெயர் வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா சுதந்திரமே அடையல, ஆனா சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்னு நினைச்சு துள்ளி குதிச்சு பாட்டு பாடுறாரு. ஒரு கால ஞானி தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். எப்போ நம்ம தராசுல வச்சு பாக்குறோம், தமிழை பழித்த சனியன் கீழே போயிடுச்சு, தமிழை தூக்கி பிடித்த ஒரு உயர் ஜாதி என்று அடையாளப்படுத்தப்பட்டவர் தான். அவரு தன்னை எங்கேயும் உயர் ஜாதின்னு சொல்லிக்கவே இல்லை, பிறரால் அடையாளப்படுத்தப்பட்டார். அப்படிப்பட்டவர் எங்கேயோ தன்னுடைய குணாதிசயத்தின் மூலம் உயர்ந்து நிற்கிறார். இவரை பத்தி பேசுறதுக்கு என்ன பாகிஸ்தான்ல கூட்டாலும் நான் போவேன் அப்படிங்கிறாரு. ஆமா, ஏன் இப்பெல்லாம் ஒப்பாரி வைக்கிறீங்களே, அதாவது பாரதியார பேசுறதுக்கு நீங்க எந்த ஒரு காடு மலை எதிரி நாட்டுக்கே கூப்பிட்டாலும் நான் போய் பேசுவேன், ஏன்னா அவர் புகழ் பாடுவேன், அது என் மேல விழுந்த கடமைங்கும் போது நான் ஏன் இந்த மேடையை பயன்படுத்திட கூடாது? நீங்க கூப்பிடலன்னா நான் பொதுக்கூட்டம் வச்சிருப்பேன், நீங்க என்ன கூப்பிட போய் நான் இதை ஒத்துக்கிட்டனாலதான் நான் தனியா ஒரு பொதுக்கூட்டம் இதுக்கு போடல அப்படின்னு சொல்லி அவர் முழுக்க அந்த மேடையில தன்னுடைய கொள்கைக்கு நேர் எதிரான மேடையில போய் கர்ச்சித்து வந்திருக்காரு. அதாவது சிங்கத்தை அதன் குகையிலே புலி போய் சந்திச்சுட்டு வந்திருக்கு. அதுதான் இதுல வந்து நாம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். எல்லாரும் சிங்கத்தை வந்து குகைக்கு வெளியில நின்று கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி சிங்கம் வெளியில வந்து உருமுன உடனே உச்ச நீதிமன்றத்தை பார்த்து பயந்து போய் அப்புறம் அதே சிங்கத்துக்கு காலடியில போய் படுக்கிற அந்த எலிகள் மாதிரி இல்லாம சிங்கத்தை அதன் குகையிலே சந்திச்சுட்டு புலி உரிமிட்டு வந்திருக்கு அப்படின்னு தான் இதை நாம சொல்லணும். RSSோட மேடையில அண்ணன் பேசுனதை நீங்க இவ்வளவு சிண்டு முடிச்சு வேலை பார்ப்பீங்கன்னா, மோடி அவர்கள் யாரோட கைப்பாவை? RSSோட பிரதிநிதி. அப்ப மோடி அவர்கள் இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்த சிந்து நதி, அந்த பகல்காம் அந்த துப்பாக்கி சூடுக்காக எடுத்த
அதிரடி முடிவுல அதன் இறையாண்மை பறைசாற்ற கனிமொழி அவர்கள் எதுக்கு போனாங்க? வேற எம்பிக்களே இல்லையா? மோடி சார்ந்து மோடி பிரதமர் அவையில அவருடைய பாஜகவுடைய பிரதிநிதிகள் யாருமே இல்லையா? வேற அண்டை மாநிலங்கள்ல வேற யாருமே எம்பிக்கள் இல்லையா? ஒத்த ரோசா எம்பி கனிமொழி அவர்கள் தான் இருந்தாங்களா? எதுக்காக எதிர்க்கின்ற ஆரியத்துக்கு சாதகமா போய் இறையாண்மையை பறைசாற்ற போனார்? அவருக்கு ஒரு ஊர் சுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, இன்ப சுற்றுலா போறதுக்கு தனியா செலவழிக்கணும், அரசு பணத்துல போயிட்டு வந்தாரு. அப்ப அரசு பணத்துல ஊர் சுத்துறதுக்காக வெளிநாடு சுத்துறதுக்காக ஒரு ஆரிய அரசு எதிரின்னு சொல்லிக்கிற ஆரிய அரசுகிட்ட கூசாம போய் அடிமைத்தன வாழ்க்கை ஆரியத்திட்ட மண்டி போட்டு கிடக்கின்ற கனிமொழி அவர்கள் போவாங்கன்னா RSS குகைக்குள்ளேயே போய் RSS துண்டாடிட்டு வந்திருக்காரு இல்லையா? அதுதாங்க தைரியம். அங்க போய் RSS அவர் புகழ்ந்து பேசல. நீங்க முழு காணொலியில எங்கேயாவது அவரு ஒரு வார்த்தை RSS பத்தி புகழ்ந்தோ ஏதாவது பேசியிருப்பாரா? இல்ல பேருக்காச்சும் அந்த உயர் சமூகத்தை உயர்த்தி பேசியிருப்பாரா? பாரதியை உயர்த்தி பேசியிருப்பாரே தவிர அந்த சமூகத்தை பத்தி உயர்த்தி எங்கேயும் அவர் பேசியிருக்க மாட்டார். ஏன்னா அந்த சமூகத்தோட குணநலன்கள் தெரிஞ்ச விஷயம்தான். அதுல சேத்துக்குள் முளைத்த செந்தாமரை மாதிரி தான் ஐயா பாரதியார் அவர்கள். அதனால அவரை மட்டும் அவர் பேசினாரு. அடுத்தது எங்கேயாவது RSSின் பிரதிநிதியான மோடி அவர்களை பத்தி அதன் கட்சியான பாஜகவை பத்தி ஏதாவது ஒத்த வார்த்தை பேருக்காவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்கிற முறையில் நான் மோடி அவர்களை பாராட்டி ஊர்வலமா போறேன் பகல்காம் இதுக்கு அப்படின்னு இது காக்கா பிடிக்கிறதுக்கும் ஐஸ் வைக்கிறதுக்கும் பேரணி போனாங்களே, அது மாதிரி சின்னதா காக்கா பிடிக்கிற மேடை தந்ததுக்காகவாவது கொஞ்சம் காக்கா பிடிச்சிருவோம் அப்படின்னு எங்கேயாவது பாஜக RSS அவர் துதி பாடினாரா? இல்ல, மாறா போய் பாரதிய உயர்த்தி பேசி 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 பார்ப்பனர்களையே போட்டு பந்தாடி இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா பாரதியின் குணநலன் எல்லாமே பார்ப்பனத்துக்கும் ஆரியத்துக்கும் எதிராக தான் அவர் செயல்பட்டாரு. அதே குலத்துல பிறந்ததா கற்பிக்கப்பட்டவர், அதே குலத்துல பிறந்ததா சொல்லப்படுபவர், அதையே எதிர்த்து பேசுனத சொன்னாருன்னா அவர் அங்கே போய் அவங்க தடியை எடுத்து பாத்தியாடா உன் சமூகத்துல பிறந்தவன் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கான், பைத்தியக்காரங்களா நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போட்டு அடின்னு அடிச்சு எடுத்திருக்காருன்னு தான் அர்த்தம். அதை தவிர்த்து இந்த தைரியம் எல்லாம் யாருக்கும் வராதுங்க. இதே இடத்துல வேற யார பேச கூப்பிட்டு இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் அந்த சமூகத்தை பத்தி உயர்த்தி பேசியிருக்கணும். ஒரு 5 நிமிஷம் அந்த சமூகத்துக்கான பெரிய பெரிய அமைப்புகள், அது அந்த RSS அந்த பாஜக அதெல்லாம் பத்தி சும்மானாச்சும் ஊர்கா மாதிரியாவது தொட்டுட்டு போயிருக்கணும். ஒரு இடத்துல கூட அவரு தொடல. ஏன்னா அவருக்கு தெரியும் ஆரியமும் திராவிடமும் நயவஞ்சகம் பிடிச்சது. இதை எங்கேயும் நம்ம உயர்த்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் முழுக்க முழுக்க பேசியதன் ஒத்த நோக்கம் தமிழ்நாடுன்னு அறிவிச்ச பாரதியாருக்கும் தமிழ் மொழிய பாடி பாடி தன்னுடைய இறுதி நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு சுதந்திரத்துக்காகவும் பெண்களுக்காகவும் பேசின அந்த ஒற்றை மகனுக்காக பரிந்து பேசுறது இல்ல. அவரோட செயல்களை நாம பாராட்டலன்னா யார் பாராட்டுவா அப்படிங்கிற அந்த ஒற்றை நோக்கமும், அவங்களே போய் இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நாசுக்கா அவங்களே குத்தி கொடாஞ்சிட்டு வந்திருக்காருன்னு தான் அர்த்தமே தவிர RSSக்காகவோ பாஜகவோ போக வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லைங்க. அவர் என்ன நேரு மாதிரி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு பினாமி சொத்து சேர்த்து அதுல அமலாக்கத்துறை ஈடி வந்த உடனே ஓடி போய் அம்மையார் யாரு நிர்மலா சீதாராமன் காலடியில தன்னுடைய மகனை அனுப்பி காலில் ஆசீர்வாதம் வாங்கி அம்மா தாயே எங்க அப்பாவை விட்டுருங்க, எங்க அப்பாவை நீங்க கொக்கி போட்டீங்கன்னா நானும் மாட்டிடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஈடி ரைடுல சிக்கிட்டு இருக்காரா அண்ணன் சீமான் அவர்கள்? கிடையாதே. இதே பாஜக சின்னத்துல கைய வச்சப்ப, இதே பாஜக என்ஐஏ சோதனைன்ட்டு அவமானப்படுத்தினப்ப கூட ஒரு பிஜேபி ஆட்களை போய் பார்க்காத, ஏன் பக்கத்துல இருந்த அண்ணாமலை கிட்ட கூட சிபாரிசுக்கு போகாத ஆண்மகன் தான் அண்ணன் சீமானே தவிர நல்லா திருடி தின்னுக்கிட்டு வெண்ணையா வண்டி வண்டியா நல்லா நக்கி நக்கி தின்னுட்டு அப்புறம் ஈடி வந்த உடனே ஓடி போய் லேடின்னு கூட பார்க்காம மண்டிடுற மானங்கிட்ட கும்பல் கிடையாது அண்ணன் சீமான் அவர்கள். அந்த RSS பிஜேபியின் கைப்பாவை நீங்க தான். ஈடிங்கிற ஒரு ஆயுதத்தை கொண்டு உங்களை மிரட்டி மிரட்டி தங்களுடைய பாக்கெட்ல வச்சிருக்காங்க. ஏன் நாங்க கைப்பாவைன்னு சொல்றோம்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கல. எத்தனையோ ஈடி வந்திருக்கு, நானும் பாக்குறேன். அம்மையார் ஜெயலலிதா காலத்துக்கு அப்புறமா தான் எங்களுக்கு ஓரளவுக்கு ஈடினா என்னன்னே தெரிய வருது. இந்த ஈடி அதிமுகவை குலைப்பதற்காகவும் திமுகவை தன்னுடைய கைப்பாவை ஆக்குவதற்காகவும் ஒரு பூச்சாண்டியா ஈடியை பயன்படுத்தி வரிசையா அதிமுக ஆரம்பிச்சது ரைடு ரைடு ரைடுன்னு. அன்னைக்கு அதிமுக குட்கா பாஸ்கர் வீட்டுல இருந்து ஆரம்பிச்ச ரைடு திண்டுக்கல் சீனிவாசன்,
அவரு இவரு இப்ப செந்தில் பாலாஜி அது இது நேரு ஜெகத் ரட்சகன் அப்படின்னு திமுக அதிமுக வீடுன்னு மாறி 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 போய் நீங்க கொள்ளையடிச்சு வச்சதா அதுல பங்கு வாங்கிட்டு போய் கொள்ளையடிச்சுட்டு போய் தான் வயிறை வளர்த்துக்கிட்டு இருக்குது பாஜக. ஈடிங்கிற ரூபத்துல வசூல் வேட்டை நடத்துதுங்கிறது அவர்கள் உங்களை தண்டிக்காததுன்னு வச்சே எங்களுக்கு தெரியும். செந்தில் பாலாஜியை கோட்டை விட்டுச்சு தண்டிக்கல. 1.5 வருஷம் கைக்குள்ள இருந்த பிறகு கூட பொதுவா இடி டாக்குமெண்ட்டுகள் தப்பு தெரிஞ்சு 99% துப்பு கிடைச்ச பிறகுதான் உள்ளே போகுங்கிறது. காவல்துறை தான் விசாரிச்சு உண்மையை கண்டறியும். ஆனா ஈடிங்கிறது எல்லா அதிக ஆவணங்களையும் எல்லா நிரூபணங்களையும் வச்சுக்கிட்டு இறுதி கட்ட தண்டனைக்காக தான் போய் அந்த விசாரணையை மேற்கொள்ளும். அப்படிங்கறதா ரெண்டுக்குமான உள்ள வித்தியாசம். ஆனா இவ்வளவு தூரம் இப்படி இருந்தும் உங்களை எல்லாம் அதிமுகவை தப்பிக்க விட்டுச்சு, உங்களை தப்பிக்க விட்டுச்சுன்னா இந்த RSS கும்பல்ல கைப்பாவையா சிக்கிட்டு இருக்கிறது அதிமுகவும் திமுகவும் தான். நீங்க திருடி சம்பாதிச்சத பூச்சாண்டி ஈடிங்கிற பூச்சாண்டியை அனுப்பி உங்ககிட்ட ஒரு ஷேர் ஒரு பங்கை பிரிச்சு வாங்கிட்டு போய் அங்க டெல்லியில கோலம் வச்சுக்கிட்டு தங்களுடைய கஜானாவை நிரப்பி தேர்தல் நேரத்துல தொங்கு சட்டமன்றம் வந்துடும் இல்ல தொங்கு நாடாளுமன்றம் வந்துடும் அப்படின்னா எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் நீங்க திருடின படத்துல விலைக்கு வாங்கி கோடிக்கணக்கில் 200 கோடி 500 கோடின்னு கொடுத்து விலைக்கு வாங்கி உங்க கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டுறதுதான் இந்த RSS பிஜேபியோட புத்திசாலித்தனம். அதுக்கு நீங்க தான் விலை போயிருக்கீங்க, நீங்க தான் அதுக்கு அடிமையா இருக்கீங்களே தவிர ஒரு நாளும் அண்ணன் சீமான் அவர்கள் கிடையாது. அப்படிங்கிறத இந்த எராமிச சுபவிக்கும் இந்த நஞ்சில் சம்பத்து போன்ற பேசுகின்ற ஆட்களுக்கும் இன்னும் திமுக அடிவருடிகளுக்கும் நாங்க சொல்லிக்கிறோம்.